நின்றவிடமாக நாம் அப்படியே கர்த்தரை சற்று நேரம் ஆராதிப்போம். ஆராதித்த ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் இந்த காலை வேளையிலும் நம்மை நோக்கி அவர் பவனி வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் பவனி வந்து கொண்டிருக்கிறார். எருசலேம் வீதியில் பவனியாக வந்த ஆண்டவர் இந்த காலை வேளையில், என் அன்பான மகனே மகளே, நான் பவனி வரக்கூடிய ஒரு விதத்தில் உன் உள்ளத்தை, உன் இருதயத்தை நீ ஆயத்தப்படுத்துவாயா என்று சொல்லி இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை நோக்கி பவனி வரக்கூடிய விதத்தில் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பது போல இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாம் ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆம், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் வல்லவர், அவர் போதுமானவர். ஆகினால் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இந்த வேளையில் சற்று நேரம் நாம் துதித்து நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். இந்த வேளையில் ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவாரத்தோடு இதோ ஆண்டவரை துதித்து இந்த பாடலை எல்லாரும் பாடி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் இது. எழுப்புதலின் நேரம், இது யோசுவாவின் காலம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் அப்பா என்று சொல்லி எல்லாரும் எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, எழுப்புதலின் நேரம் அல்லோ, எல்லாரும் பாடுவோம். யோசுவாவின் காலம் அல்லோ, எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், வாரவாரத்தோடு கானானுக்குள் பிடிப்போம். ஆமென். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், வாரவாரத்தோடு கானானுக்குள். எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. இயேசுவின் நாமம், தடைகள் சொல்ல தடைகள் விலகிடுமே. வானாவின் கண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடையெல்லாம் விலகி போகுமே. வானாவின் கண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடையெல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எல்லாரும் பாடுவோம். எழுப்புதலின் நேரம் அல்லோ, ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பல கொண்டு விடமனதாயிருப்போமே, பல கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த மரணத்தை சுற்றி சுதந்திரிப்போமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. சாத்தானின் ஆயுதத்தை ஏற்றிடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏற்றிடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம். ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம்,
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், வல்லதம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எரிகோ மதில்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்த பொழுது அது விழுந்தது போல நமக்கு எதிராக இருக்க எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விழுவதாக. அல்லேலூயா. இந்த கால வேளையில் நம்முடைய ஆண்டவர் துதிக்கும் நமக்குள்ள அவர் ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அன்றைக்கு இதோ யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்தபோது, தேவன் சொன்னதை தவிர வேறு எதையும் செய்யாமல் தேவன் சொன்னதை மட்டும் அவர்கள் செய்த பொழுது கர்த்தர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட்டார். இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்பட, கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்பட நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கு ஆண்டவர் தம்மை சுமக்கும்படியாக இதோ ஒரு சிறியை தெரிந்து கொண்டார். ஆம், மரியாளின் கர்ப்பம் இயேசுவை குழந்தையாக சுமந்தது. அல்லேலூயா. அன்றைக்கு இருவழி இதோ சந்தியில கட்டப்பட்டிருந்த அந்த கழுதை அது கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவை சுமக்கும்படி அது கொண்டு வரப்பட்டது. அல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்ட அந்த கழுதை இதோ அது கண்டெடுக்கப்பட்ட ஒரு கழுதையாக, அங்கே கர்த்தரை சுமக்கும் ஒரு கழுதையாக அது மாறியது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை சுமக்கும்படியாக, ஆண்டவரை சுமக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நமக்குள்ளே பவனியாக வர, நம்மை ஆளுகை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவராக இருக்கிற அந்த ஆண்டவர் அவர் இந்த நாளில் நமக்குள்ளே பவனியாக வந்து நம்மை ஆளுகை செய்யும்படியாக, பெரியவரே, மகத்துவமானவரே, வல்லமை நிறைந்தவரே, நீர் எங்களுக்குள்ளே வாரும், நீர் எங்களுக்குள்ளே இதோ நீர் மகிமைப்படும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல் கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை, ஓசன்னா. ஆமென். எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா, வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடிவெளியே, ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே,
ஓசன்னா 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 ஓசன்னா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உன்னை காண வேண்டும். ஓசன்னா உன்னத தேவரே. ஓசன்னா 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 ஓசன்னா. ராஜா உம் மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் துறவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவரே. ஓசன்னா 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 ஓசன்னா. ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, எங்கள் தேவனுக்கு ஓசன்னா, எங்களை ரட்சிக்கிற ஆண்டவருக்கு ஓசன்னா, எங்களை மீட்கிற தேவனுக்கு ஓசன்னா, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தின எங்கள் இரட்சகருக்கு ஓசன்னா, எங்கள் தேவாதி தேவனுக்கு ஓசன்னா, எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு ஓசன்னா 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 ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன். மியூசிக் இல்லாம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஓசன்னா. உங்கள் சத்தம் உயரட்டும். உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. இன்னொரு விசை ஓசன்னா
ஓசன்னா ஓசன்னா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படியே அமர்வோம். நாளில் நம்மத்தில் வந்திருக்கிற அன்பு போதகர் கர்த்தருடைய தாசன் ரெவரண்ட் டாக்டர் அருள் ஜான்சன் ஐயா அவர்களையும் அவர்களை அழைத்து வந்திருக்கிற அருமையான சகோதரர் அவர்களையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறோம், அவர்களை வரவேற்கிறோம். நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். எல்லார் கரங்களை தட்டி அருமையான ஐயா அவர்களை வரவேற்போம். தந்தை மைந்தன் தூய ஆவியின் பெயரிலே யாவரும் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுவோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் ஆவிலே நீங்கள் உற்சாகமாக இருப்பதை நான் உணர்கிறேன். பவனி களைப்பு இருந்தாலும் சோர்ந்து போகாமல் கர்த்தரை துதிப்பதிலே நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்று உங்களோடு ஊழியம் செய்ய இந்த வாரங்களிலே புதன்கிழமை வரை இந்த பரிசுத்த வார கூட்டங்களிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் பல ஆண்டுகளாய் உறவிலும் நட்பிலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் இருந்தாலும் இந்த நாட்களிலே உங்களோடு ஊழியம் செய்ய என்னை அன்பு போதகர் அவருடைய உள்ளத்திலே கர்த்தர் எண்ணத்தை கொடுத்து அவர்கள் என்னை அழைத்ததற்காக ஐயா அவர்களுக்காகவும் போதகர் அம்மா அவர்களுக்காகவும் சாமுக்காகவும் திருச்சபையினுடைய எல்லா செயலாளர் பொருளாளர் இந்த சபையில் அநேக மூப்பர்களை நான் பார்க்கிறேன். பெரியவர்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், குறிப்பாக பாடல் குழுவினர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். வடச்சொல், தமிழ்ச்சொல் மருந்து. எவ்வளவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் சுகத்தோடு இருக்கலாம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைய என்னுடைய செய்தியின் தலைப்பும் சுத்திகரிப்பும் சுகமும், கிளென்சிங் அண்ட் ஹீலிங் என்ற தலைப்பிலே நாம் குறிப்பிட்ட நேரத்தில் என்னுடைய செய்தியை முடித்து விடுவேன், எனக்கு கொடுத்த நேரத்தில். ஆகவே வேகமாய் அந்த செய்திக்கான ஆதாரங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளையும் இன்றைய பாம் சண்டே அல்லது குருத்தோலை ஞாயிறுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், சரித்திர பின்னணியையும் நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். ஐயா அவர்கள் சொன்னபடியே நீண்ட ஆண்டுகளாக ஏறக்குறைய 99ஆம் ஆண்டிலிருந்து இந்த நல்ல உறவை நம்முடைய போதகர் இஸ் எ மேன் ஆஃப் பைனரிங். எங்கு போனாலும் சபை வளர்ச்சியை, புதிய இடங்களை வாங்கி அதை கட்டுகின்ற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவர் மேல் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இஸ் எ மேன் ஆஃப் காட், குட் சிங்கர், குட் வர்ஷிப்பர். வி மஸ்ட் அப்ரிஷியேட், வி மஸ்ட் என்கரேஜ் ஒன் அனதர். ஆகவே நல்ல ஒரு போதகரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்க ரெட்டில்ஸ் இருந்த நேரங்களிலும் கொளத்தூர் பகுதியில் இருக்கும்போதும் போய் ஊழியம் செய்திருக்கிறேன். பொன்னேரி கொஞ்சம் தூரமாக போனதுனால என்னுடைய சரீரத்திலும் பல பலவீனங்கள் அந்த கோவிட் நாளத்திலிருந்து வந்ததினாலே அதிக தூரங்கள் நான் போக முடியாதனால இந்த நாளில் நிற்பது நிச்சயமாகவே கர்த்தர் அருளின கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆகவே வாஞ்சையோடு நாம் வசனங்களை வாசிக்கும்போது வாசியுங்கள். யார் முதல்ல எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நம்முடைய சபைகளிலே வசனங்களை வாசிக்கும்போது போட்டிகள் வேகங்கள் உண்டு. ஆனால் என்னுடைய அன்பு வேண்டுகோள், போட்டி போட்டு வாசிங்க, ஆனால் முதலாவது தூக்குகிறவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுங்கள். நாம் 3 நாளும் கர்த்தருடைய அற்புதங்களை பார்க்க போகிறோம். இன்றைய நாளுக்கான வேத பகுதி இந்த புதிய ஏற்பாட்டிலே 4 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, மத்தேயு நற்செய்தியாளர். அவர் ஒரு யூதன், ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர்.
அவர்களை கொண்டு ஆண்டவர் யூதர்களுக்காக எழுதின நற்செய்தி நூல் காஸ்பல் ஆஃப் மேத்யூ, மத்தேயு நற்செய்தி நூல். அது 21ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களிலே மத்தேயு ஆக்கியோன் எழுதுகிறார். 4 நற்செய்தி நூலில் 2வது நற்செய்தி நூல் மார்க்கு ஒரு அப்போஸ்தலன், சீஷன் கிடையாது, ஒரு சுவிசேஷகன். பேதுருவால் பவுலால் ஊழியத்தில் இணைக்கப்பட்டு நற்கிரியைகளை செய்தவர். வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் 4 நற்செய்தி நூல்களிலேயே முதலாவது எழுதப்பட்ட நற்செய்தி நூல் மார்க்கு நற்செய்தி. ஆகதான் ரொம்ப சிறியதாக 16 அதிகாரங்கள் மட்டுமே இருக்கும். ஆகவே அந்த மார்க் நற்செய்தி நூல் யாருக்காக எழுதப்பட்டது என்றால் ரோமர்களுக்காக எழுதப்பட்டது. ரோம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ அறியாத ரோம மக்களுக்காக எழுதப்பட்டது மார்க் நற்செய்தி நூல். பிறகு டாக்டர் லூக்கா, வைத்தியனாகிய டாக்டர் லூக்கா அவர்கள் கிரேக்கர்களுக்காக லூக்கா நற்செய்தி எழுதினார். லூக்கா நற்செய்தி நூலையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் எழுதினவர். பிறகு எல்லா மக்களுக்கும், யூதர்களுக்கும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் யோவான் நற்செய்தி நூல் யோவானால் எழுதப்பட்டது. அவர் ஒரு அப்போஸ்தலன். ஆக இந்த 4 நற்செய்தி நூல்களிலே மத்தேயுவும் யோவானும் அப்போஸ்தலர்கள், சீடர்கள். 2 பேரும் அவர்கள் இயேசுவால் அழைக்கப்பட்டு போதிக்கப்பட்டு பிறகு நற்செய்தி நூலை எழுதினார்கள். யோவான் 5 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். யோவான் நற்செய்தி நூல், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். அது எந்த வேதாந்தனுடைய பிரிவிலே பொதுவான நிருபங்களிலே நமக்கு கிளாசிஃபிகேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு யோவான் தான் நீண்ட நாட்கள் உயிரோடு இருந்தார். அவரை பத்மு தீவுக்கு நாடு கடத்தினார்கள். அங்கே தேவன் வெளிப்படுத்தின விசேஷங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார், அதை எழுதினார். ஆக வெளிப்படுத்தின விசேஷத்தோடு சேர்த்து யோவான் எழுதின மொத்த புத்தகங்கள் எத்தனைங்க? 5. 1 நற்செய்தி நூல், 3 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் பொதுவான நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்கதரிசன புத்தகம். ஆகவே இந்த 4 நற்செய்தி நூலிலும், மார்க் 11லும், லூக்கா 19லும், யோவான் 12லும் இந்த நிகழ்வுகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த நிகழ்வுகள்? ஏன் நம்முடைய திருச்சபையில் இந்த உபவாச நாட்கள் அல்லது தபசு காலங்கள் அல்லது குறிப்பாக இந்த பாம் சண்டேயிலிருந்து ஈஸ்டர் சண்டே வரை, இந்த குருத்தோலை ஞாயிலிருந்து உயிர்த்தெழுந்த நாள் வரை விசேஷமாய் நாம் கொண்டாடுகிறோம் என்கிற சில சரித்திரபூர்வமான உண்மைகளை சொல்லி, பிறகு சுத்திகரிப்பும் சுகமும் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து தேவ சுகத்தோடு, தெய்வீக சுகத்தோடு கடந்து போகிறவங்க விசுவாசிக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லே. இந்த செய்தியின் முடிவிலே நாள்பட்ட வியாதிகள், மருத்துவர்களால் கைவிடப்பட்டு தீரவே முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்த பலவீனங்களுக்கு, நோய்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். ஆமீன் சொல்லலாமா? நம்முடைய தேவனுக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு இருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே கிரியை செய்வாராக. ஆமேன். எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்கள் குடும்பத்தை நீங்கள் எளிதாய் நினைவைத்து கொள்வதற்கு வி கால்ட் ABCD ஃபேமிலி. ஐ எம் அருள் ஜான்சன், என்னுடைய மனைவி பெயர் பியூலா, மகன் பெயர் சார்ல்ஸ், மகள் பெயர் டேஃப்னி. த போத் ஆர் மேரிட். என்னுடைய மகன் இன்ஜினியர் முடிச்சுட்டு முழு நேர பணிக்காக அடுத்த மாதம் குருக்களுக்கு போகிறார், பிடி படிக்க. அவர்கள் பல ஆண்டுகளாக ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து இந்த செல்ஃப் ஃபைனான்ஸில் பல லட்சங்கள், ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் எப்படி ஆகிலும் அவன் ஊழியம் செய்ய வேண்டும். மூத்த மகன் கர்த்தருக்கு தான் சொந்தம் என்கிற அந்த வைராக்கியத்தில் அவன் ஜெபித்து, அவன் இன்ஜினியர் முடிச்சுட்டு பல இடங்களில் வேலை செய்தான். ஆனால் கர்த்தர் அவனை சரியான நேரத்தில் அழைத்து இப்பொழுது மே மாதம் அவன் அந்த இடத்துல இடம் கிடைத்துவிட்டது. மே மாதத்திலிருந்து பயிற்சிக்காக போகிறான். ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியத்தை ஞாபகம் வைத்துக்கொள்ள நீங்கள் எப்போதெல்லாம் உங்கள் வாட்ச், இப்போ வாட்சில் நிறைய பேர் டைம் பார்க்குறதில்ல, எதில் தான் பார்க்குறோம்? செல்ஃபோன். இல்லை, செல்ஃபோன் இல்லாத இடங்களே இல்லை. முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்தால் நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் எல்லாம் ஒத்துக்கவே முடியாதுயா, அது இல்லைனா எனக்கு தலையே வச்சுட்டோன்னா அது உங்கள் பாடு. ஆனால் சபையில் பயன்படுத்தாதீங்க. நீங்கள் ரொம்ப
அவசர கால் வந்தால் நீங்கள் சைலண்ட்டை வச்சுடுங்க. வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் எந்த உலக காரியங்களுக்கு இல்லாமல் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தீர்கள் என்றால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பாக்கியவான்களாய் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே டைம் பார்க்கும்போதெல்லாம் டைம் என்ற ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணிங்க. ஒரே கோல், ஒரே ஒரு அதனுடைய பிரதானமான நோக்கம் இயேசுவே ஆண்டவர் என்று பல விதங்களில் நாங்கள் கற்றுத்தருகிறோம். ப்ரீச்சிங், டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். ஒரு சில வேதாகம கல்லூரியில் பிடிஹெச் அண்ட் எம்டியூ, எம்ஏ கிறிஸ்டியன் ஸ்டடீஸ், அந்த பிப்ளிக்கல் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜியை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். ஆகவே டைம் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். சமூக பணிகளையும் செய்கிறோம். கிறிஸ்மஸ் காலங்களில் 10 விதமான பின்தங்கிய மக்களுக்கு, பார்வையற்றோர், முடவர்கள், நரிக்குறவர்கள், தொழுநோயாளிகள், விதவைகள், இப்படி பல விதங்களில் அவர்களை நாங்கள் சந்தித்து உணவு, உடை, அவர்களுக்கு தேவையான அடிப்படை காரியங்களை கொடுத்து இயேசுவை அறிவிக்கிறோம். இந்த ஈஸ்டர் காலங்களிலும் செய்கிறோம். ஆகவே அந்த நற்பணிக்கு கால்ஸ், கன்சிடர் ஆல்வேஸ் தி லாஸ்ட், LAST லாஸ்ட், லீஸ்ட், LEST லீஸ்ட், அண்ட் லாஸ்ட், LOST. ஸோ டைம், ABCD, டைம் அண்ட் கால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் உங்கள் ஐயாக்காக ஜெபம் பண்ணுறீங்க? இல்லை, அவங்க உங்களுக்காக நல்ல இஸ் மேன் ஆஃப் ப்ரேயர், ஜபிக்கின்ற தேவ மனுஷன். ஆகவே நீங்கள் அவருக்காக ஜெபிக்கும்போது இன்னும் அதிகமாய் சபையினுடைய திட்டங்கள், தரிசனங்கள் நிச்சயம் பெருகும். அவர் இருக்கின்ற காலங்களில் அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட நற்செய்தி நூல் மத்தேயு நற்செய்தி நூல். மத்தேயு யாருன்னு சொன்னேன்? he was a tax collector, ஒரு ஆயக்காரன். யூதர்கள் ஆயக்காரர்களை அல்லது டாக்ஸ் கலெக்டரை விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் ரோம அரசாங்கத்திற்கு நம்முடைய வரியை அநியாயமாய் வாங்கி அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு வெறுப்புணர்வோடு இருந்தார்கள். ஆகவே தான் பரிசேயன் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவான், அந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததினாலே உம்மை சோத்தரிக்கிறேன்னு சொல்லுவார். ஆகவே இந்த யூதர்கள் எப்பொழுதும் டாக்ஸ் கலெக்டர்ஸை விரும்பவே மாட்டாங்க. டாக்ஸ் கலெக்டர்னால் பெரிய பணக்காரர்கள், அதுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. ஆகவே இந்த தொழிலில் இருந்த மத்தேயுவை கர்த்தர் தம்முடைய சீடனாக, அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்கிறார். அவர் எழுதும் பொழுது 21ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வுகளை நமக்கு சொல்லுகிறார். படிப்படியாக நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். எப்போ முடிக்கலாம்? 11. ஓகே. ஏன்னா எனக்கு சொன்ன நேரத்தில் நான் முடிச்சிடுவேன். நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உங்கள் எல்லைகளுக்கு போகலாம். எல்லாரும் என்னோடு கூட மத்தேயு 21 எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வசனம் வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, வாசிங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். போதுங்க. அப்புறம் அடுத்த முறை வாசிக்கும்போது அடுத்த வசனங்களை வாசிங்க. இங்கே அவர் எங்கே இருந்து தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார் என்றால் ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே. இந்த எருசலேமை சுற்றிலும் 7 மவுண்டன்ஸ் அல்லது 7 ஹில்ஸ் இருக்கிறது. அவைகள் பெரிய பாதுகாப்பாக எருசலேமுக்கு இருக்கிறது என்று இன்று வரைக்கும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலும் அதை கர்த்தர் எழுதியிருக்கிறார், சங்கீத புத்தகங்களிலே. இந்த எருசலேமை யாரும் சீக்கிரத்திலே நெருங்க முடியாது, அதை அழிக்க முடியாது. அதற்கு ஆதாரமாய் சங்கீதம் 125 1 2 வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாக வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அப்போ எருசலேமை சுற்றில என்ன இருக்குங்க? பர்வதங்கள். எல்லாரும் சொல்லணும். நிறைய இடங்களில், நிறைய சபைகளில் சகோதரிகள் மறுபக்கம் சத்தம் வரும். இந்த நாளில் என்னுடைய சகோதரர்கள் ஐயாமார்கள் பக்கம் தான் சத்தம் வரணும். ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர்
சண்டை போட்டு கொள்வார்கள், ஒருவரை பார்த்து ஒருவர் வேறு வேறு திசைகளில் திரும்பி போய் விடுவார்கள். அப்படியே பைபிளில் போட்டுக்குதுங்க. அழகாக மல்கியா சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர். அதை யார் கவனிக்கிறாரா? அவர்களுக்காக என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயர் இருக்கணும். எப்பொழுதெல்லாம் அவரை குறித்து பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறது. அதனால் நீங்கள் வாய் திறந்து பேசலைன்னா நீங்கள் ஆலயத்திலே இருந்தாலும் உங்கள் பெயர் எழுதப்படாது. அதனால் வீணாக பேசாதீங்க, கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்கள். ஆமென். சரி, இந்த எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள். அதில் முதல் பர்வதம் சீயோன் பர்வதம், ஏற்கனவே முதல் வசனத்தை வாசிட்டோம். ரெண்டாவது பர்வதம் ஒலிவ மலை. இந்த ஒலிவ மலையில் பல முக்கியத்துவங்கள் இருக்கிறது. இரண்டை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக ஒன்று கொடுக்க போகிறேன். 3 நாளும் ஹோம் ஒர்க் தர போகிறேன். புதன்கிழமைக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டீங்களா, சரியாக கொடுத்தவங்களுக்குலாம் பரிசு கொடுக்க போகிறேன் புதன்கிழமை. ஆக இந்த ஹோம் ஒர்க் என்னென்னா, நீங்கள் பைபிளை பார்த்து ரெஃபரன்ஸோடு எழுதின்னு வரணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஹோம் ஒர்க் கொடுத்தா என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக பண்ணுறாங்க. காரணம் கூகுள் பார்க்குறது தான் எனக்கு பிடிக்காது, நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் பைபிளை புரட்டி அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. இப்போது 7 பர்வதங்கள் எதை சுற்றிலும் இருக்கிறது? எருசலேமை சுற்றிலும். இப்போ 2 பர்வதங்கள் சொல்லிட்டேன். அப்போ மீதி எதை கண்டுபிடிக்கணும் நீங்கள்? 5. நான் ஏற்கனவே கண்டுபிடிச்ச பிறகு தான் கேள்வி கொடுப்பேன். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஒலிவ மலை அல்லது ஒலிவ எண்ணெய் இஸ்ரேல் தேசத்திலே ஒரு புகழ் வாய்ந்த காரியங்கள். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு எந்த எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க? ஒலிவ எண்ணெய் தான். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இருந்த காலங்களிலே சில சமயங்களிலே அங்கே ஒலிவ மலைக்கு போயிருக்கிறார். இந்த பவனியாக எருசலேமுக்கு போகும்போதும் அவர் ஒலிவ மலையிலிருந்து தான் வருகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து பரம் ஏறின பொழுது எங்கிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம்? அப்போஸ்தலர் வீட்டில் வாசித்துங்க, நேரம் இல்லை, 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் அவர் ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்பொழுது மீண்டுமாய் நிச்சயமாய் வரப்போகிறார். அவர் வரப்போகிறார் நம்புறவங்களாம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமாக வருவார். ஏன் தாமதிக்கிறார்னா, ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. அவர் வரும்பொழுதும் எங்கே தான் வருவாராம்? வாசியுங்கள், சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற போதுங்க. அப்போ எருசலேம் எங்கே? ஒலிவமலை எங்கே இருக்குது? எருசலேமுக்கு எதிராக எந்த திசையில்? எல்லாம் எவ்வளோ கிளியராக போட்டுக்குது பாருங்கள். எருசலேமுக்கு ஆப்போசிட் கிழக்கே என்ன இருக்குங்க? ஒலிவமலை. இப்போ ஏசாமி எங்கே தான் வந்து இறங்க போகிறாரு? தயாராக இருக்கணும். அங்கேருந்து தான் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். நாம் எல்லாரும் 1000 வருஷம் அரசாட்சியில் அவரோடு கூட இருக்க போகிறோம். ஆகவே ஒலிவமலையை குறித்த பல காரியங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 2ஆம் வசனத்தில், உங்களுக்கு இருக்கிற எதிரே இருக்கிற, when God guides us, he will lead us in the right path. எப்பொழுது தேவன் ஒரு மனிதனோடு செயல்படுகிறாரோ அப்பொழுது அவர் சரியாய் வழி நடத்துவார். ஆமேன் சொல்லலாமா? நம்ம ஊரில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. ஒரு வழி கேட்டிங்கன்னா தெரியலன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதில் என்ன கௌரவம்னு எனக்கு தெரியல. உலகத்திலேயே இந்தியன்ஸுக்கு தான், அதுவும் தமிழர்களுக்கு. எங்கே இந்த தெரு எங்கே இருக்குங்க? அவருக்கு நிச்சயம் தெரியாது. அவர் யோசிப்பார், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவருக்கு கௌரவம், ஈகோ சொல்லுவார், நேராக போங்க, 2வது லெஃப்ட்டு போங்க, 3வது ரைட்டு போங்க. 2வது லெஃப்ட்டு இருக்காது, 3வது ரைட்டு இருக்காது. அவர் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் தேவன் ஒரு மனிதனை வழி நடத்தினால் அவர் சொல்கிறாரு, எங்கே போங்க? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்க. த ரைட் டைரக்ஷன். திருச்சபையே, ஆண்டவருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், நடக்கும் வழியை காண்பிப்பார். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் நிறைய முறை காது, எத்தனை காது இருக்குங்க? அவ்வளோ 2 காதுலேயும் கர்த்தருடைய சத்தம் வரும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் சொல்லுவார். என் புத்தி சொல்லும், நான் இதெல்லாம் நடக்க மாட்டேன் ஆண்டவரே,
இதே ஊரில் நான் பிறந்தேன், இதே சென்னையில் நான் வந்தேன், எனக்கு தெரியாத வழியான்னு போய் வண்டியையும் நம்மையும் பள்ளத்தில் விட்டுட்டு அடிபட்டு வரும். ஆண்டவர் தெளிவாக கைட் பண்ணுவார். இன்றைக்கு எல்லாரும் எதை பார்த்து வழி நடத்தப்படுறோம்? எல்லாரும் எதை பார்க்குறீங்க? எந்த இப்போ ரேப்பிட்டோ 2 வீலரில் கூட இருக்கு கூகுள், இல்லை ஜிபிஎஸ். யாருக்குன்னா ஃபுல் ஃபார்ம் தெரியுமா படித்தவங்களுக்கு? குளோபல் நான் எழுதி வந்துருக்கேன், அதான் நீங்கள் சொல்லவிட்டு நான் சொல்லிடுறேன். ப்ராசஸிங் சிஸ்டம். ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லா டீச்சரையும் பார்த்து கேட்டேன், ஜிபிஎஸ் சார் எங்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க சார், வந்தீங்களா சாமியை பற்றி சொன்னீங்களா போயிடுங்க. டீச்சருக்கு கண்டிப்பாக எல்லாம் தெரியணும். ஸோ வாட் இஸ் ஜிபிஎஸ்? குளோபல் ப்ராசஸிங் சிஸ்டம். எங்கே இருக்குது நம்ம வண்டி, எங்கே இருக்குது, நல்ல கண்டுபிடிப்பு. ஆனால் என்னன்னா அதில் ஃபீட் பண்ண மாதிரி தான் உங்கள் வழியை காட்டும். இப்போ நம்ம இங்கே வரணும்னா நமக்கு அடுத்த சிக்னலே நான் திரும்பி வந்துட்டேன், அதில் போட்டிங்கன்னா எங்கே சிக்னல் இருக்குதோ அங்கே தான் காட்டும். ஏன்னா அது மனுஷன் கண்டுபிடிச்சிது. ஆனால் ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்றால் அவர் அடைய வேண்டிய, நீங்கள் சேர வேண்டிய அந்த நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் சரியாய் நடத்துவார். ஆமீன் சொல்லாமா? அவர் God one who leads us in right path and right direction. ஆனால் அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தெரிஞ்சிருக்கோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்தும். வசனம் நமக்கு நல்லா தெரியுங்க. 35 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். எந்த திருச்சபைக்கு போனாலும் நம்மளை மாதிரி வசனம் சொல்கிறவங்க யாருமே இல்லை. ஒத்துக்குங்க, நல்ல காரியம். இன்னும் பிரச்சனை, சின்ன வயசுலேருந்தே சண்டே ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா, பசங்களுக்கு நல்ல பயாட்டாயிடுச்சு. ஆனால் அதன்படி என்ன பண்ண மாட்டாங்க. 5வது கட்டளை என்னங்கம்மா? தம்பி தங்கச்சிலாம் சொல்லுங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களா, உன் தகப்பனையும் தாயையும் கல்லை தூக்கி போட்டு கொள்வாயாக. இன்றைக்கி அவர் தானே பண்ணுறாங்க. அவங்கள தமிழ் மீடியத்தை படிக்கக்கூடாது, நம்மளை மாதிரி அவங்க ஆங்கில வழியில் படிக்க வச்சு, அப்பான்னு கூப்பிட்டா நமக்கு பிடிக்கல, தமிழ் டேடின்னு கூப்பிடணும். அம்மா என்று சொன்னால் எவ்வளவு அழகு, அம்மா என்று கூப்பிட்டால் எந்த அம்மாவுக்கும் பிடிக்கவில்லை, மம்மி என்று சொல்ல வேண்டும். அப்புறம் அவன் மம்மியை விட்டுட்டு மாம்ன்றான், எல்லாம் குறைஞ்சிதான் வருதுங்க. அப்புறம் மேன்றான். இல்லை, இப்படி தான் நம் என்ன ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் தாய்மொழியை என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. இதுதான் நமக்கு மோகமாயிடுச்சு. இந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து நல்லா போதிக்கிறோம். உன் தகப்பனையும் தாயையும். இங்கே நம்ம சபையில் எத்தனை தம்பிங்க குட்டீஸ் கவனிங்க, எத்தனை பேர் அம்மா கூப்பிட்ட உடனே வரீங்க? ஒரே சத்தத்தில். எனக்கு தெரிஞ்சு 3 முறை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. வெரி குட். அப்படி வரவங்களுக்குலாம் ஒரு நல்ல கைத்தாட்டு கொடுத்துடலாமா? வெரி குட், ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. தைரியமாக சொல்கிறாங்க பாருங்கள். நிச்சயமாக அவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள். ஆனால் ஒரு 80% பிள்ளைங்க அம்மா 3 முறை கூப்பிடுவாங்க. நம்ம வேதத்தில் ஒரு பாம்பு இருக்குது, அது என்ன பாம்பு? செவிட்டு விரிய, காது கேட்காது, ஊதுனாலும் கேட்காது. அம்மா ப்ரெஷர் ஆகிடுவாங்க. 4வது முறை பேர்லாம் கிடையாது, ஒவ்வொரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு பட்ட பேர் வச்சுருப்பாங்க. அது சொன்ன பிறகு தான், அப்போ தான் அவனுக்கு மம்மி கூப்பிட்டீங்களா, அதுக்கு இன்னொரு திட்டு விழும். ஏன்னா அப்போ தான் அவன் நடிக்குவான் கேட்ட மாதிரி. ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் நல்லா கவனிங்க பிள்ளைங்க, அப்பா அம்மாவுக்கு எந்த தம்பி தங்கச்சி உடனே கீழ்ப்படுகிறீர்களோ அவர்கள் தான் இந்த பூமியில் நன்மையை காண்பார்கள், நீடித்த நாட்களாய் வாழ்வார்கள். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வைப்பாராக. ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களை ஆண்டவர் சரியாய் நடத்துவதற்கு இன்றைய ஃபார்ம் சண்டே, இந்த குருத்தோலை ஞாயிறு என்று நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவிக்க. நம்ம வழியெல்லாம் அவருக்கு தெரியும். இங்கே உட்காந்து எத்தனை பேர் எப்படி யோசிக்கலன்னு தெரியும் அவருக்கு. சில பேர் எப்படியா இருந்தாலும் முடிப்பான். எந்த கறி மீன் சண்டே வாங்காத, காலையிலே பவனி வந்துட்டனே, போகும்போது கிடைக்குமா கிடைக்காதா, இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 24 ஹவர்ஸும் எல்லாம் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை இன்றைக்கி நமக்கு ஏதோ கிடைக்காவிட்டாலும் கவலைப்படாதீங்க, சத்தியத்தை கேட்போம். ஸோ ஆண்டவர் த கைட் ரைட் பாத், த ரைட் டைரக்ஷன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே என்ன காண்பீர்கள்?
கழுதையையும் அதனோட கூட ஒரு குட்டியையும். அந்த குட்டிக்கு பயன்படுத்திருக்கிற கிரேக்க வார்த்தை அல்லது எபிரேய வார்த்தைன்னா சொல்லுங்களேன். 4ஆம் வசனம் வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரினா யாருங்க? மரியாளா யாருங்க? குட்டி. வெரி குட், கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அடி கரெக்டாக அடிச்சிட்டாங்க. நிறைய பேர் அதை தப்பாக இன்டர்பிரட் பண்ணுவாங்க. மரியாளுடைய தமிழ் வார்த்தை வேறு, இங்கே போட்டுக்கிற மரி வேறு. இப்போ நம்முடைய பூனை குட்டிக்கு என்னங்க இங்கிலீஷு? கிட்டன். கேட் அண்ட் கிட்டன். கோழி சிக்கன், கோழி குஞ்சுக்கு சிக். அதுபோல் கழுதை குட்டிக்கு ஒரு பெயர் மரி. ஆண்டவர் எவ்வளோ கன்சர்னாக இருக்கிறார் பாருங்கள். இல்லை, குழந்தை பெரியவங்களாம் இல்லை, எல்லார் மேலும் அவர் கரிசனாக இருக்கு. மிருகங்களை படைத்தவர் அவர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை அழுத்து கொண்டு வாருங்கள்? கழுதை காண்பீர்கள். அங்கே ஒரு அதனோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். என்ன பண்ணுங்க? அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இந்த கழுதை குறித்து ஒரு 5 இம்பார்ட்டன்ஸை முக்கியமாக வேகமாக சொல்லிடுறேன், பிறகு நம்ம அடுத்தது போகலாம். முதல்ல, அந்த கழுதை கர்த்தரால் வழிநடத்தப்பட்ட கழுதை. அந்த கழுது மேலே யார் உட்காந்துட்டாரு? கர்த்தர். ரெண்டாவது, அந்த கழுதனுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா, ஒருவரும் ஏறிராத கழுதை. எல்லாமே வசனத்தில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மேல் கர்த்தர் தான் அமர்ந்து வழி நடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை உலகம், மாம்சம், பிசாசு, இச்சைகளுக்கு அர்ப்பணிக்கக்கூடாது. அவர் தான் ரைட் பண்ணணும். மூன்றாவது, அந்த கழுதை என்ன பட்டப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணி கொண்டு வாங்க? அன்யூஸ்ட் டாங்கி, அன்டைட் டாங்கி. அந்த பயன்படுத்தாத கழுதை எனக்காக பயன்படும்படியாய் அதை கட்டவிழ்த்து வாருங்கள். இன்றைக்கு திருச்சபை மக்களாகிய நாம் எவ்வளவோ வசனங்களை அறிந்திருந்தோம், செய்திகளை வாரம் வாரம் கேட்டோம். ஏதோ ஒரு பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லாரும் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பாவம்னா தெரியுங்களா? நான் எதையும் சொல்ல விரும்பல. அவங்கவுங்களுக்கு என்னென்ன செய்கிறீங்க, எதுலேருந்து வெளியே வரலன்னு தெரியும். கசப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, பிரிவினை இருக்கிறது, புறங்கூறுதல் இருக்கிறது, குருப்பிசம் இருக்கிறது. இது எல்லாத்துலையும் கட்டப்பட்டவர்கள் வெளியே வர வேண்டும். ஆனால் எல்லாருக்குள்ள ஒரு இன்னைக்கு பிசாசு தந்திரமாய் நம்மை பிடித்திருக்கிற ஒரு பயங்கரமான கட்டுன்னா சொல்லுங்கள். எல்லார் கையில் என்ன கொடுத்துட்டான்? ஆண்ட்ராய்டு ஃபோன். அதுவும் என்றைக்கு படிப்பு இந்த ஃபோன் வழியாக வந்துச்சோ நம்ம பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் திருமணமாகும் வரை, குறிப்பாக பெண் பிள்ளைகள் திருமணமாகும் வரை அவர்களை கண்ணும் கருத்துமாக நீங்கள் கவனித்து கொண்டே இருக்கணும். இல்லை, இன்றைக்கி வரும்போது தலைப்பு செய்தி, ஐயா கரெக்டாக 8:45 வந்துருங்கன்ட்டார். 8:45 தான் போட்டிருக்கு. ஆனால் ஊர்வலம் நமக்கு லேட் ஆகும் எனக்கு தெரியும். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சரியாக வந்துட்டேன். அப்போது அங்கே நீங்கள் மெயின் ரோட்டில் வந்தீங்க, சரி ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு போகும்போது தலைப்பு செய்தி பார்த்தேன், காதலியை சூட்கேஸில் கொலை செய்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு பெண் பிள்ளைகளை இந்த செல்போனால் வசப்படுத்தி தகாத விதமாய் அவர்களை படம் எடுத்து அவர்களை தகாத விதமாய் பயன்படுத்தி பணம் பறித்து, பிறகு அவர்கள் வெளியும் சொல்ல முடியவில்லை, பெற்றோர்களுக்கும் சொல்ல முடியவில்லை. ஒன்று அவர்களாலே கொலை செய்யப்படுகிறார்கள், அல்லது இவர்களே தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். இன்றைக்கு எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் 90% இல்லை 95 சொல்லலாம், இந்த செல்ஃபோனில் ட்விட்டர் இல்லை இன்ஸ்டாகிராம், நீங்களாம் சொல்லுங்கள், எனக்கு நிறைய தெரில என்னென்ன ஆப் இருக்குமா, ஃபேஸ்புக் இல்லை இன்னும் வகை வகையாய் இல்லை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், என்னென்னலாம் கெடுக்க முடியுமோ மனித இனத்தை இன்றைய போஸ்ட் மாடர்னிட்டி அதிநவீன உலகம் நம்முடைய கரத்திலேயே கொடுத்து கெடுத்து கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்க. அந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை கட்டொழிப்பாராக. அல்லேலூயா சொல்லலாமா? சரி, வேகமாக போயிடலாம். மூன்றாவது, அப்புறம் கேளுங்க. ஒருவன் உங்களுக்கு 3ஆம் வசனம், ஏதாகிலும் சொன்னால் அது யாருக்கு தேவை? அப்போ நம்மளாம் யாருக்கு தேவை சொல்லுங்கள். நான் ஆண்டவருக்கு பயன்படுவேன் சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, இப்போது
இந்த நிகழ்வுகளிலே ஒலிவமலை பார்த்து விட்டோம், இரண்டாவது கழுதையை பார்த்து விட்டோம், மூன்றாவதாக முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன செய்தாங்க? ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை என்ன பண்ணாங்க? துதித்தார்கள். ஓசன்னா என்ன அர்த்தங்க? சொல்லுங்க. இந்த பக்கம் சத்தம் வர மாட்டுது, தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தாவே ரட்சியும். அதை தான் ஐயா வாசித்தாங்க. 118ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஓசனாவுக்கு என்ன இருக்குது பாருங்க. 118:25 சங்கீதம். கர்த்தாவே, ஓ லார்ட் சேவ் அஸ். அப்புறம் கர்த்தாவே, கர்த்தாவே எங்களுடைய காரியத்தை இந்த பாம் சண்டே இயேசுவின் நாமத்தினால் அவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன். எவைகள் எல்லாம் இந்த ஆண்டு பிறந்து இந்த ஏப்ரல் மாதம் இந்த 13ஆம் தேதி வரை வாய்க்காமல் இருக்கிறதோ, கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். கரத்தை உயர்த்தி ஓசன்னா என்று சொல்லுங்கள். சொல்லுங்க, ஓசன்னா. அவர் தமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸோ ஓசன்னா குருத்தோலை. அடுத்தது குருத்தோலை. வேகமாக போகிறேன். இந்த குருத்தோலைலாம் எப்படி இருக்குதுங்க? சாஞ்சு இருக்கா, நேராக இருக்கா? எங்கே கட்டினாலும் நேராக இருக்கும். இதுதான் முதன்மையானது. தேவனை நோக்கி கொண்டிருக்கிறது. யார் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பிரகாசிப்பார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கிறார். இந்த குருத்தோலைகளை எப்பொழுது பயன்படுத்துவார்களாம்? ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது வெற்றி பெற்றவுடனே இந்த குருத்தோலைகளை பிடித்து ஆர்ப்பரிப்போடு செல்லுவது இஸ்ரவேலிலே வழக்கம். எல்லாத்துக்கும் வேதாகமத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரவேலுடைய 7 பண்டிகைகளில் விசேஷத்த பண்டிகை ஒன்று பஸ்கா பண்டிகை, ரெண்டாவது டேபர்னக்கிள் கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகைகளிலே பேரிச்சங்களின் அந்த குருத்தோலைகளை வைத்து அவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். நீங்கள் வீட்டில் போய் 23ஆம் லேவியராகவும் 23 வாசிக்கலாம். அதில் ஒரு ஹோம்ஒர்க் தரேன் உங்களுக்கு. முதல் ஹோம்ஒர்க்குன்னாங்க எத்தனை மலைகள்? 7ல் 2 சொல்லிட்டேன். நானே உங்களுக்கு கொஸ்டின் அவுட் பண்ணிட்டேன். கண்டுபிடிக்க இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதனால என்ன உண்டாகுமா? சொல்லுங்க, நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். செல்ஃபோனை தான் இன்றைக்கி ஆராய்ஞ்சுன்னுக்கிறோம். பேட்ரி போகிறவர்களும் 6000 பெரியவங்களாக இருக்கிறாங்க. ஒரு தாத்தா பாட்டிக்கு இந்த செல்ஃபோனாலே கண்ணு போயிடுச்சு. அப்போ கூட அவங்க விடலையா. கண்ணு போனாலும் பரவாயில்ல, போச்சு இல்லை சாகுறவர்களும் அதே பார்த்து சாகுறன்னு முடிவு எடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் நல்ல ஆலோசனை பண்ணி டாக்டரை கொண்டு போய் அவங்கள வெளியே கொண்டு வந்து இப்போ செல்ஃபோனே இல்லாமல் வாழுறாங்க. ட்ரை பண்ணுங்கள், அட்லீஸ்ட் சண்டேனா ட்ரை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே அடுத்த ஹோம்ஒர்க் என்னன்னா, லேவியராகம் 23 மட்டும் 7 பண்டிகைகளை அங்கே மோசே எழுதியிருக்கிறார். அதுவும் 7 தான், எல்லாமே பூரணம். அதையும் கொஞ்சம் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சரி, இப்போ நம்ம வேகமாக ஒரு 5 நிமிடம் சுத்திகரிப்பும் சுகத்துக்கும் போயிடலாம். யாராவது ஒருவர் 21:11 15 வரலாம் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. இங்கே என்ன நடக்குது? ஒரு சரித்திரம் சொல்லிட்டு நான் போயிடுறேங்க. யூதர்கள் இந்த ரோம பேரரசின் கீழ் கொடுமையாக அவர்கள் ஆட்சி செய்யப்படுகிறார்கள். ஏற்கனவே பல அரசுகளிலே அவர்கள் அடிமைப்பட்டார்கள். அசிரியார்கள் அவர்களை அடிமை செய்தார்கள். பாபிலோனியர்கள் 70 வருஷம் அடிமைப்படுத்தினார்கள். பின்பு மேதியா பெர்சியா அரசு, பிறகு அலெக்சாண்ட்ரியா அரசு, அதற்கு பிறகு வந்த ரோம அரசு காலத்தில் இயேசு பிறந்தார். இப்பொழுதும் கொடுமையாய் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். இவர்கள் பழைய ஏற்பாட்டின்படி என்ன நினைத்தார்கள்னா, நமக்கு ஒரு மேசியாய் வருவார், அவர் நம்மை ஆளுவார் என்று நினைத்தார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாய் வரும்பொழுது அந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்த அத்துணை யூதர்களும் இவரை என்னவா ஏற்றுக்கொண்டார்கள்? ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக நீங்கள் யோவானில் வாசிங்களேன், 12ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவனே சொல்லுவாங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு எதை பிடித்துக்கொண்டு, நாங்கள் இயேசுவே உங்களை நாங்கள் ராஜாவா ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு என்னன்னு சொல்றாங்க, இயேசுவே இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து எங்களை ரட்சியும், இந்த ரோம பேரரசிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். எத்தனை ஆண்டுகள் நாங்கள் அடிமைகளாகவே இருப்பது, ஏற்கனவே 430 ஆண்டுகள் நாங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தோமே, அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் எங்களை விடுதலையாக்கினீரே, இப்பொழுது எங்களை ரட்சியோம் என்று கஞ்சுகிறார்கள். வாசிங்கம்மா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், இங்கே என்னானே சொல்லிட்டாங்க, இஸ்ரவேலில் எங்கள் ராஜாவை ஏற்றுக்கலாம். ஆனால் இதே ஜனங்கள் தான் வெள்ளிக்கிழமை என்ன சொல்ல போகிறாங்க, இயேசு என்ன ஆடிங்க, ஏன்னா அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறல. ஏன் அவர் தேவாலயத்துக்கு போனார்னு ஒரு சரித்திரம் இருக்கிறது, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பலி செலுத்தப்பட வேண்டிய ஆடு நிசான் மாதம் 15ஆம் தேதி இஸ்ரவேலர்கள் கொண்டாடுகிற பஸ்காவிலே பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியை ஆசாரியனுக்கு முன்பாக காண்பிக்க வேண்டும். அந்த ஆசாரியன் பலி செலுத்துவதற்கு முன்பாக 5 நாட்களுக்கு முன்பாக ஆலயத்திலே அந்த ஆட்டை பலி செலுத்தலாம், பலி செலுத்தக்கூடாது என்று ஆசாரியன் தான் தீர்மானிப்பான். ஆக இப்பொழுது இயேசு கிறிஸ்து 12 வயதிலே அதே பஸ்கா பண்டிகைக்கு போய் வேதப்பாரர்களுக்கு முன்பாக, ஆசாரியர்களுக்கு முன்பாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தவர், இப்பொழுது நானே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை நிரூபிப்பதற்காக பலியாக அடிக்கப்படுவதற்கு பலியாடு ஆசாரியனுக்கு முன்பாக காட்டப்பட வேண்டும் என்பது போல தன்னை இந்த நாளிலே ஆலயத்துக்கு சென்று காண்பித்தார். அல்லேலூயா. ஆனால் அங்கே போனோன்னு என்ன நடக்குதுன்னா, ஆலயம் மிக கள்ளர் குகையாக மாறி இருக்கிறது. இப்போ வாசிங்க 21:12 வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, அப்போ பிஸ்னஸ் சென்டராக மாறிச்சு, ட்ரேட் சென்டராக மாறிச்சு. நம்ம ஊரில் இருக்க நிறைய மால்லாம் வந்தாச்சு, அது மாதிரி மாலாக மாறிவிட்டது. அது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய வீடு என்ன வீடு? ஜெப வீட்டிலே ஆராதனை இருக்க வேண்டும், ஜெப வீட்டிலே வேத வாசிப்பு இருக்க வேண்டும், ஜெப வீட்டிலே துதி இருக்க வேண்டும், ஜெப வீட்டிலே கர்த்தருடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்பட வேண்டும், ஜெப வீட்டிலே கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும், இங்கே தேவனுடைய வல்லமை காணப்பட வேண்டும். ஆனால் என் அன்புக்குரிய இஸ்ரவேல் மக்களே, என்னுடைய ஆலயத்தை நீங்கள் என்ன மாற்றிட்டீங்க? கள்ளர் குகையாய் மாற்றிவிட்டீர்களே. இங்கே விற்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், அது ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது, எப்படி அது கள்ளர் குகையாக மாற்றினார்கள் சொல்லி அவர்களை துரத்தி விட்டு, இந்த மணி சேஞ்சர்ஸ், இந்த மணிகிராம் வெஸ்டர்ன் கிராம் மாதிரி அவங்க எல்லா பணத்தை அவங்க கொண்டு வந்து அவங்க பணத்தை கொடுப்பாங்க. எருசலேமுக்குன்னு கொஞ்சம் பணம் இருந்துச்சு, பல நாடுகளில் வருகிற பணத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்படி நம்ம சிங்கப்பூர் அமெரிக்கா போனால் நம்ம பணம் செல்லாதோ, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி அங்கே எக்ஸ்சேஞ்சர்ஸ், காசுக்காரர் எல்லாரும் என்ன பண்ணார்? புறா விற்கிறவர்கள் அவர்களை கவிழ்த்து விட்டு, யோவானில் வாசித்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய புரட்சியாளனாக மாறிவிடுவார், சவுக்கை உண்டு பண்ணி அடிப்பார். வீட்டில் நீங்கள் அதை வாசித்துங்க. சொல்கிறாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு. இங்கே வந்தவொடனே நிறைய பேரை பார்த்தேன். வந்தவொடனே எல்லோரும் என்ன பண்ணீங்க? முழங்கால் படிட்டு இல்லை உட்காந்து ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு உட்காந்தீங்க. ஏன்னா இது யாருடைய வீடு? ஜெப வீடு, அப்பத்தின் வீடு, வானத்தின் வாசல், பெத்தேல், தேவனை தரிசிக்கிற இடம். இங்கே பிரிவினைகளோ கலகங்களோ போட்டிகளோ நான் என்கின்ற பெருமைகளோ எந்த விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளும் இருக்கக்கூடாது. அங்கே தான் தேவனால் அற்புதம் செய்ய முடியும். அவங்க எல்லாரையும் துரத்திட்டு அவர் சொல்கிறாரு, இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கப்பா, பரவாயில்ல, இதை சுத்திகரிங்க என்று சொன்ன உடனே 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணார்? ஆமென், அல்லேலூயா. இப்போ தேவன் இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்ட உங்கள் வாழ்வில் அற்புதங்களை கொண்டு வரப்போகிறார். சொஸ்தம் அடைய போகிறீர்கள். ஆனால் ஒன்று செய்ய வேண்டும்,
உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்பு, வைராக்கியம், கோபம், பெருமை, நான் என்கின்ற மமதை, மன்னிக்க முடியாத கிரியை. நல்லா நம்ம ஆராதிக்கிறோம், ஆனால் சொந்த சகோதரனை, சொந்த சகோதரியை ஏதோ ஒரு காரணத்தினாலே நம்மோடு சண்டை போட்டுக்கொண்ட நமக்கு தெரிந்த மக்களை இன்னும் என்ன பண்ணாமல் இருக்கிறோம்? யாரும் பதில் சொல்ல மாட்டீங்களே. மன்னித்தால் மறுவாழ்வு உண்டு. மன்னிப்பு சுகத்தை கொண்டு வரும். மன்னிப்பு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். மன்னிப்பு மருந்துகளால் மாத்திரைகளால் சுகமடையாத வியாதிகளை சுகப்படுத்தும். கிளன்சிங். ஒரு நிமிடம் கண்களை மூடி, எவைகளெல்லாம் நான் சுத்தமாவதற்கு, நான் சுகமாய் வாழாமல், ஆரோக்கியமாய் வாழாமல் இருப்பதற்கு எப்பேற்பட்ட குறைகள் என்னில் இருக்குதோ எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவினீச பாவினானையா. ஹல்லேலூயா. அப்பா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. தகப்பனே, நாங்கள் எங்களை சுத்திகரிக்க முடியாய் அர்ப்பணித்து விட்டோம் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. நெடுநாளாய் யாரெல்லாம் தீர முடியாத வியாதியோடு இருக்கிறார்களோ, இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, அவர்களுடைய வியாதிகளை, அவர்களுடைய நாள்பட்ட தோல் வியாதிகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் சுத்திகரிப்பீராக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை விசுவாசத்தோடு கேளுங்க. நீங்கள் சுகத்தோடு போக வேண்டும் என்பது, நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர் எரேமியாவிலே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் உங்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டு பண்ணி, நான் உங்களை குணமாக்கி, நான் உங்களுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்துட்டோம், வா எங்களை சுத்திகரித்து அனுப்பும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஒத்த தலைவலி, இடது பக்கம் தலைவலி நீண்ட நாளாக என்னில் இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும்னு சொல்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடிங்க. யாரும் வேடிக்கை காக்க வேண்டாம். இது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். தேவன் உங்களுடைய நாள்பட்ட அந்த மைக்ரேஷன், அந்த ஒத்த தலைவலியை இப்பொழுதே விடுதலையாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க, தேவன் பார்க்கட்டும். தகப்பனே, நாள்பட்ட ஆண்டவரே அந்த ஒத்த தலைவலியோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய முள்முடியிலே சூடப்பட்ட அந்த ஆண்டவரே முள்முடியின் ரத்தம், உம்முடைய தலையில் இருந்து வழிந்தோடின அந்த ரத்தம் அவருடைய சரீரங்களில் இருக்கிற அந்த நோய்களை சுகப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. மறுத்து போகிற தன்மைகள், இரத்த ஓட்டம் சரியா இல்லாததினால கைகள் கால்கள் மறுத்து போகிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். அப்பேற்பட்டவர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்த பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தீரே, சப்பானிகளை நடக்க வைத்தீரே, சுகம் தரும் தெய்வமே, என் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நம்னஸ் கால்களில் கரங்களில் ஆண்டவரே, அந்த ஆண்டவர் உட்கார்ந்த சில நொடி நேரங்களில் மறுக்கிற தன்மைகள், அந்த நம்னஸை இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்குகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. சுகமாக்கும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்து கொண்டோம் ஆண்டவரே. குதிங்கால்களில் உண்டாகிற வேதனைகள், மூட்டுகளிலே உண்டாகிற பலவீனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு வெளியே போவதாக. ஹல்லேலூயா. சுகம் தந்தீரே, நன்றி ராஜா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா.
அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு சொத்திர பலி அப்பாவுக்கு ஓ ஹalleluya துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. தகப்பனே, அன்றைக்கு முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கதறினார்கள். ஆனால் நீர் இஸ்ரவேலுக்கு மட்டும் ராஜாவாய் இல்லாமல் முழு உலகத்திற்கும் ரட்சிக்கிற ராஜாவாய், சாந்த குணமுள்ளவராய், நீதி உள்ளவராய், பரிசுத்தராய், ஆண்டவரே என் முகம் மெதுவாக இருக்குது என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவர் சாந்த குணமுள்ளவராய் வந்தீரே. நாங்கள் இப்பொழுதும் ஓசன்னா என்று கத்தினோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. சில குடும்பங்களில் தேவையில்லாத சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள், ஒருவரை ஒருவர் கோபமூட்டுகிற செயல்கள், இதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்கள் திருச்சபை குடும்பங்களை விட்டு மறைவதாக. வெளியே நல்ல கணவன் மனைவியாக இருக்கிறார்கள், குடும்பங்களில் தேவையில்லாத சத்துருவினால் வருகிற போராட்டங்கள், யார் பெரியவர்கள் என்ற போராட்டங்கள், யார் நிறைய படித்திருக்கார்கள் என்ற போராட்டங்கள், யார் நிறைய சம்பாதிக்கிறார்கள் என்ற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்கும் ஆண்டவரை, ரட்சியும் அப்பா. தகப்பனே, இன்றைக்கு வந்த உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மால் நடத்தப்படுகிறவர்களாக, நீர் எங்கள் வாழ்விலே வழி நடத்துகிறவராக, எங்கள் வாழ்வில் கட்டப்பட்ட எல்லா பாவக்கட்டுகளும் கட்டவிழ்க்கப்பட்டவைகளாக எஜமானாகிய உமக்கு நாங்கள் பயன்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபையினுடைய போதகர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, சாம் அவர்களுக்காக, திருச்சபையினுடைய மூத்தவர்களுக்காக, மூப்பர்களுக்காக, திருச்சபையினுடைய ஆதி அங்கத்திலிருந்து இன்று வரைக்கும் அங்கத்தினர்களாய் மாறியிருக்கிறவர்களுக்காக, இன்றைக்கு தங்களுடைய தசமபாகங்களை காணிக்கைகளை படைத்தவுடைய பிள்ளைகளுக்காக, பாடல் குழுவினர்களுக்காக, இசை வாசிக்கிறவர்களுக்காக, வந்த எல்லா பெரியவர்கள் சிறியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மகிழ்ச்சியோடே ஓசன்னா கர்த்தர் எங்களை விடுதலையாக்கினார் என்று கடந்து போக எங்களை நீர் சுமக்கிற கழுதையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த பரிசுத்த வார கூட்டங்களிலே உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடும் வரை இந்த திருச்சபையில் நடக்கிற ஆராதனைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் பெருக நாங்கள் சிறுக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தமாமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓசன்னா.